மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த தேர்தலின் போது யாரும் கொடுக்காத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம். முடிந்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் இருக்கிறோம். உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சவால் விடப்பட்ட வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அனைத்து துறையும் எப்போ வளரணும்னு ஏக்கத்தில் இருந்தவங்களுடைய வாட்டத்தை போக்க அனைத்து துறையிலும் சமச்சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் தொழிற்சாலைகளா, பாலங்களா, சாலைகளா, நூலகங்களா, கல்லூரிகளா, உட்கட்டமைப்பு வசதிகளான்னு செழிப்போடு கேட்டதை மாற்றி எல்லா பகுதிகளுக்கும், அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்தையும் கொண்டு சென்றிருக்கிறோம். இவை அனைத்திலும் சமூக நீதியை, சமநீதியை நிலைநாட்டியிருக்கிறோம். இவை அனைத்தும் என்னால் தான் ஆனதுன்னு கர்வம் கொள்ளக்கூடியவர் அல்ல நான். மூத்த அமைச்சர்கள், நம்முடைய துணை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரின் பங்களிப்பு இல்லாமல் இதை நான் செயல்படுத்தி இருக்க முடியாது. ஆக்கபூர்வமான ஆலோசனை வழங்கிய இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இதெல்லாம் சாதனையான படைச்சிருக்க முடியாது. அது மட்டுமல்ல, தலைமைச் செயலாளர் தொடங்கி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள், அனைத்து நிலையிலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வர அனைவருடைய பங்களிப்பும் இதில் இருக்குது. தமிழ்நாட்டின் கடைகோடி மனிதருக்கும் எல்லா திட்டங்களும் சென்று சேருவதை உறுதி செய்கிறோம். ஊர்கூடி தேழுக்குறதுன்னு சொல்லுவாங்களே, அதே போல் அரசின் ஒவ்வொரு அணுவும் மக்களுக்காக செயல்படுற காரணத்தால்தான் சாத்தியமாச்சு. எனக்கு உயிரும் உணர்வுமாக இருந்து என்னை இயக்கி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் தான். எனக்கு மன வலிமை கொடுப்பதும் அனைத்து வகையிலும் தோல் கொடுப்பதும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். ஜனநாயகத்தின் ஒரு பக்கம் ஆளுங்கட்சின்னா இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள். மக்கள் மன்றத்தில் தேவையற்ற பல விமர்சனங்கள் செஞ்சாலும் இந்த சட்டமன்றத்தில் சில ஆலோசனைகளும் வைத்திருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கனிவான நேரத்தில் கனிவாகவும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிச்சும் ஆசிரியராகவே செயல்பட்ட பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி. துணைத் தலைவர், பேரவைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது 17 உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. 5 உறுப்பினர்கள் 58 திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க. அவை அனைத்தும் அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும். உங்களுடைய ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றும். எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியையும் பார்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேலே கூடுதலான நம்பிக்கை இருக்குது. உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம், நாங்கள் தான் மீண்டும் வருவோம், மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் செல்வோம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் வெல்வோம். நன்றி.